ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கான வீடியோவில் நம்ம கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிற ப்ளவுஸ் போர்ஷன்ஸோட ஒரு கோ த்ரூ தான் இந்த வீடியோ. இதை நீங்கள் தெளிவாக உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பர்சனலாக நீங்கள் டைலரிங்க்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு அதில் ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு கீழே இந்த 10 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நார்மல் ப்ளவுஸ். நார்மலாக நம்ம டெய்லி யூஸ்க்கு காட்டன் பிட்டில் தைப்போம் இல்லையா, அந்த ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் அதே காட்டன் பிட்டில் பா கட்டிங், பின்னாடி பா நெக் வச்ச மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக்கில் வரும், செகண்ட் பா நெக்கில் வரும். அப்போது இது கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு நார்மலாக பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சிடும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா லைனிங் வித் பேக் ஓப்பன். நம்ம சாரியோட கிளாத்தில் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆனால் ஃப்ரண்ட்டில் கொக்கி வைக்காமல் பின்னாடி கொக்கி வைப்போம். ஃபோர்த் பார்த்திங்கன்னா கட்டோரியில் இந்த பிக்சரில் நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் கட்டிங் மட்டும் தனியாக ஒரு யூ ஷேப்பில் கம்ப்ளீட்டாக வராமல் கொஞ்சம் கர்வ் ஆன மாதிரி வந்திருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம நார்மலாக போட்டு வெட்டுற கிளாத்தை கொஞ்சம் நம்ம கிராஸ் பண்ணி கட் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டே. நீங்கள் நார்மலும் ஒரு லைனிங் ப்ளவுஸு கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அதை ஒரு பேசிக்காக வச்சு தான் மற்ற வர ப்ளவுஸ் எல்லாமே கண்டினியூ ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா காலர். இதுவுமே நார்மல் லைனிங் வச்ச ப்ளவுஸ் மாதிரியே வந்துட்டு நெக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு காலர் வர மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் ப்ளவுஸ் போர்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சில பேர் ஆசைப்படுவாங்கள்ல, எனக்கு இந்த சாரியோட கலருமே ப்ளவுஸில் சேர்த்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ப்ளவுஸ் கட்டிங் வரும். பேட்ச் ஒர்க் 1ல் நெக் சைடில் மட்டும் நம்ம கலர் கொடுக்குற மாதிரி வரும். அதே பேட்ச் ஒர்க் 2ல் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா தெரியும், பிளாக் கலர் லைட்டாக எல்லோ கலர் கொஞ்சம் ஹாஃப் போர்ஷனை கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ண மாதிரி வரும். சம் பூ டிசைன்ஸும் வரும். இதுதான் பேட்ச் ஒர்க் 1க்கும் பேட்ச் ஒர்க் 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சஸ் 1க்கு போயிடணும். பிரின்சஸ் 1ல் இந்த ப்ளவுஸை நீங்கள் உத்து பார்த்தாலே தெரியும், அந்த கட்டிங் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். பிரின்சஸில் போட் நெக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண கற்றுப்போம். பிரின்சஸ் 1ல் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பிரின்சஸ் 2ல் பார்த்திங்கன்னா டபுள் கலர் வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ண கற்றுப்போம். அதாவது மேலே நெட் கிளாத் வச்சியும் கீழே நார்மல் கிளாத் வச்சியும் நம்ம ஸ்டிச் பண்ண கற்றுப்போம். இது கூடவே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதும் ஹேண்ட் டிசைன்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் ஆகும். லைக் பஃப் கை வச்சு வரும், பட்டர்ஃப்ளை கை வச்சு வரும், வி கை வச்சு வரும். அதே போல் ஒன்று ஒன்றா இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேஸ் வைக்கிறதும் இன்க்ளூட் ஆகும், பைப்பிங் வைக்கிறதும் இன்க்ளூட் ஆகும், நாட் வைக்கிறதும் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் கீழே அந்த டேசில் வைப்போம்ல, அது எல்லாமே ஒரு டிசைனும் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கும் ஆட் ஆகிட்டே வரும். அதனால் யாருமே இதை பற்றி கவலைப்பட வேணாம். நெக் டிசைனும் நம்ம ஒரே மாதிரி வைக்க மாட்டோம். ஒரு ப்ளவுஸ்க்கும் ஒரு நெக் டிசைன்ஸ் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸை நீங்கள் நல்லா கவனித்து இன்ட்ரெஸ்ட்டோடு லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது, இந்த 10 ப்ளவுஸுமே முடிக்கும்போது நீங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் பிக்சர் பார்த்தீங்க, இல்லை யாராவது உங்கள்கிட்ட தைக்க கொடுக்குறாங்க, எனக்கு இந்த மாடல் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதை தைக்க முடியும். கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் தைச்சி கொடுக்க முடியும். அதனால் இந்த கிளாஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான Q&A பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ப்ளவுஸ் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சரை கொடுத்துருங்க. உங்களோட ஆன்சர் தான் உங்களோட அட்டெண்டன்ஸ். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வச்சு தான் நீங்கள் கண்டினியூவாக கிளாஸ் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு ஃபைனலாக சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.